26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்தந்த ராசிக்காரர்கள் தான் இந்தந்த கோவில்களுக்கு போகும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய வரைமுறைகளை சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை? கோயில்கள்லையுமே நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நம்மளுடைய ராசியை காட்டிலும் நம்மளுடைய நட்சத்திரம். இந்த குலதெய்வத்தை தாண்டி இஷ்ட தெய்வத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ணாலுமே முதல்ல பித்ருக்களுடைய வழிபாடு முதல்ல முக்கியம். பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு அப்படிங்கும்போது சுக்கிரன்னாலே உங்களுக்கு பெருமாளுடைய அம்சம். அதுக்காக பெருமாளை கும்பிடலாமான்னு கேட்காதீங்க, தாயாரை கும்பிடணும். ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்கள்ட்ட நீங்க காசு கொடுத்து திரும்ப வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள்கிட்ட தொழிலா இருக்கட்டும், வருமானமா இருக்கும், நல்லா இருக்கும். கடகராசியில பிறந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும்? திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். பூச நட்சத்திரக்காரங்களும் பெருமாளை தான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே காலையில எழுந்திருச்சு ஒரு காப்பர் சொம்புல தண்ணி வச்சு அந்த தண்ணியை சூரிய பகவான்கிட்ட காட்டி பிரார்த்தனை பண்ணிட்டு அரச மரத்துக்கோ இல்லாட்டி வேற ஏதாவது மரத்துக்கு ஊத்திட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், நீங்க என்ன டெய்லியுமே நினைக்கிறீங்களோ அத்தனை காரியங்களும். கும்பராசியில பிறந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வங்களை வழிபடணும்? பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குரு அதிபதி திருப்பரங்குன்றம் முருகனை போய் கும்பிட்டுட்டு வந்தா ரொம்ப சிறப்பாக. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு அறமிகு அடிகளார் நினைச்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கேன். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில்கள் இருக்கு. இந்தந்த ராசிக்காரர்கள் தான் இந்தந்த கோவில்களுக்கு போகும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய வரைமுறைகளை சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, கண்டிப்பாக உண்மைதான். இப்போ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை அப்படின்னு இருக்குது. இப்போ தயிர் சாதத்தோட பாவக்காய் ஆகாது. அதுபோல் சில உணவுகளோட சில உணவுகள் சத்ரு மித்ருன்னு சொல்லுவாங்க. அப்போ சில கிரகங்கள் சேர்க்கையோ சில கிரகங்களுடைய பார்வையோ படும்போது அந்த நேரம் நமக்கு தசாபுத்தி சரியில்லாமல் போனாலோ கோச்சாரம் சரியில்லைனாலோ நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களில் ஃபெயிலியரு. நம்ம என்ன தொட்டாலும் சில நேரம் தெய்வ வழிபாடு நெகட்டிவாக போகும். சில பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க நீங்கள், நான் வந்து நல்லா இருந்தேன், சபரிமலை போயிட்டு வந்தேன், திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனை, அதுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தேன்னு. அப்போ கோயில்கள்லையுமே நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நம்மளுடைய ராசியை காட்டிலும் நம்மளுடைய நட்சத்திரம். ஏன்னா ஒரு ராசி மேஷ ராசினா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அப்போ அந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அஸ்வினி கேது, பரணி சுக்கிரன். அப்போ உங்களுக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படிங்கும்போது சூரியன். அப்போ அந்த நட்சத்திரத்திற்கான தேவதைகளே மாறுபடுது. அப்போ அதற்கு ஏற்றாற் போல தெய்வ வழிபாடுகளும் மாறுபடும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சில கோயில்கள் சரி வரும், சில கோயில்கள் சரி வராது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி தெய்வங்கள் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நிறைய பேர் இஷ்ட தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் முருகரை அதிகமாக எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் திருச்செந்தூராக இருக்கட்டும், ஆறுபடை எந்த கோவில் எடுத்தீங்கனாலும் அங்கே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த குலதெய்வத்தை தாண்டி இஷ்ட தெய்வத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நீங்கள் என்ன இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ணாலுமே முதல்ல பித்ருக்களுடைய வழிபாடு முதல்ல முக்கியம். ஏன்னா உங்களுடைய முன்னோர்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லவே இல்லை. அப்போ எல்லாருமே முதல்ல பித்ருக்களுடைய வழிபாடு செய்யணும். அடுத்தபடியாக குலதெய்வ வழிபாடு செய்யணும். ஏன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட உங்கள் பித்ருக்கள் தான் உங்களுக்காக சங்கல்பம் பிரார்த்தனையை வைப்பாங்க. மூணாவது தான் இஷ்ட தெய்வ வழிபாடு. இது ரெண்டுமே நீங்கள் சரிவர செய்யலைன்னா இஷ்ட தெய்வ வழிபாடு செய்தும் உங்களுக்கு முழு பலன் இல்லை. அதனால் குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். அதை பண்ணாமல் நீங்கள் என்ன தான் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணாலும் முழுமையான பலன்கள் கொடுக்காது. இப்போது நம்ம முதல்ல ஆரம்பித்த விஷயமே என்னென்னா, எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த கோவில்களுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். 12 ராசிக்காரர்கள் இருக்காங்க, மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த கோவிலுக்கு போகணும், அங்கே போனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சார். முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷ ராசி, அவங்க எந்த ஸ்தலத்துக்கு போகணும், எந்த ஸ்தலத்துக்கு போனால் அவங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும்? பொதுவாக ராசியை நீ அடிப்படையாக வச்சு பார்க்குறத விட நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் கோயில்களுக்கு போகிறது அதை விட ரொம்ப முக்கியம். ஏன் அப்படிங்கும்போது ராசிங்கிறது ஒன்று, அந்த ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் வருது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் வருது. அப்போ மேஷ ராசிக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை.
அப்போ மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா கேது தசை நடக்கிறனால காளகஸ்தி கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட்டிங்கன்னா பிள்ளையார்பட்டி போகலாம். துர்கை பட்டீஸ்வரம் துர்கையை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் முருகன் கோயில், ஏன்னா இப்போ மேஷராசிக்கு 7.5 சனி நடக்குது, முடிஞ்ச அளவுக்கு இவங்க நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க முருகன் வந்து ரொம்ப அதிகமாக வழிபாடு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த முருகனுடைய வழிபாடை குறைச்சிக்கிட்டு இவங்க காளகஸ்திக்கு போகிறது, இந்த மாதிரியான ஆலய வழிபாடுகள் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது அஸ்வினிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படிங்கும்போது சுக்கிரன். அப்போ சுக்கிரன்னாலே உங்களுக்கு பெருமாளுடைய அம்சம். அதுக்காக பெருமாளை கும்பிடலாமான்னு கேட்காதீங்க, தாயாரை கும்பிடணும். பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரை மகாலட்சுமியை கும்பிட்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இவங்க ராகுவை கும்பிடக்கூடாது, யாரை துர்கையை கும்பிடக்கூடாது. அதே போல் காளி வழிபாட்டையும் இவங்க குறைச்சிக்கணும். இவங்க முடிஞ்ச அளவுக்கு மகாலட்சுமி அதிகமாக வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எல்லா விதங்களும் ஏற்றமாகவே இருக்கும். அடுத்த நட்சத்திரம் அப்படிங்கும்போது கிருத்திகை நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரம். அதுக்கு அதிபதி யாருன்னா சூரியன். இவங்க சிவ வழிபாடு பண்ணுறது, அதே போல் பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணுறனால இவங்களுக்கு ஆத்ம பலம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். 2வது ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்கு கிருத்திகை, அதாவது கார்த்திகை, ரோஹிணி, மிருகசிருஷம், இந்த 3 நட்சத்திரங்களும் வரும். அப்போ கார்த்திகை நட்சத்திரம் நான் சொன்ன மாதிரி அது வந்து மேஷத்துக்கு போகுது. மேஷம் செவ்வாயோடைய அதிபதியாக போகிறது, ஆனால் ரிஷபம் சுக்கிரனுடைய அதிபதி. அப்போ சுக்கிரனுடைய வீட்டில் உங்களுக்கு கிருத்திகை சூரியன் வரனால நீங்கள் சக்தி, அதாவது ஆதிபராசக்திங்கிற மாதிரி வீரமான உக்ரமான தெய்வ வழிபாடுகளை ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். ரிஷபம் ரோகிணி கிருஷ்ணனுடைய நட்சத்திரம். ஸோ அவங்க கிருஷ்ண வழிபாடு பண்ணுறது. இன்னும் பண்ணிங்கன்னா ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்கள்ட்ட நீங்கள் காசு கொடுத்து திரும்ப வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள்கிட்ட தொழிலாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கும், நல்லா இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு நல்ல எண்ணம் மனம் இருக்கணும், அதையும் பார்த்துக்குவாங்க. ஏன்னா பரிகாரம் பண்ணுறதோ வழிபாடு பண்ணுறதை காட்டிலும் தூய உள்ளத்தோடு பெருந்தன்மையான மனதோடு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும். அப்போ அவங்க கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் கிருஷ்ணர் இருந்தாலும் சரி, இல்லை தனி கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, அவல் பாயசம் வச்சு கும்பிட்றது, இது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்தது மிருகசிருஷ நட்சத்திரம். மிருகசிருஷ நட்சத்திரம் அதிபதி அப்படிங்கும்போது செவ்வாய். நீங்கள் கேட்டிங்களே, முருகப்பெருமானை கண்டிப்பாக அவங்க வணங்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு சுக்கிரன் அதிபதி இது செவ்வாய். அப்போ சுக்கிரன் செவ்வாயும் உங்களுக்கு பாதகம் கிடையாது. அதனால் முருகனை வழிபாடு பண்ணலாம். 6 படை வீட்டில் எங்கே வேணாலும் கும்பிடலாம். வைத்தீஸ்வரன் கோயில் போகிறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போகணும் சார்? மிதுன ராசிங்கும்போது புதன் அதிபதி. அப்போ மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரங்கள் வரும். அப்போ மிதுனத்துக்கு புதன் அதிபதிங்கும்போது இது செவ்வாய். அப்போ இந்த மிருகசிருஷ நட்சத்திரங்கள் செவ்வாய் இருக்கிறனால சிவ வழிபாடு பண்ணலாம், கால பைரவருடைய வழிபாடு பண்ணலாம். ஆனால் பொதுவாகவே புதனோட வீடுங்கிறனால மிதுன ராசி பெருமாளை கும்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நட்சத்திரங்கள் வந்து மாறுபடுது இல்லையா? நட்சத்திரங்கள் மாறுபடுது, பாதங்கள் மாறுபடுது. இதை காட்டிலும் தசா புத்தியை வச்சு கூட நம்ம தெய்வ வழிபாடுகள் மாறுபடும். நீங்கள் பொதுவாக ராசியை வச்சு மட்டுமே முடிவு பண்ண முடியாது. ஆனால் இந்த மிதுனத்தில் மிருகசிருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த கும்பிடணும்னா உங்களுக்கு கால பைரவரை கும்பிடணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த ராசி நட்சத்திரத்தில் கோபம் அதிகமாக வரும், பொறுமை பத்தாது. ஸோ அவங்க கால பைரவரை கும்பிடும்போது கொஞ்சம் உங்களுக்கு எதையுமே கவனமாக சரியாக செய்யணுங்கக்கூடிய ஒரு சூழல், வாழ்க்கையில் ஒரு வெற்றி முகம் ஏறுமுகம்ங்கிறது இருக்கும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம். அப்போ மிதுனம் திருவாதிரைங்கும்போது ராகுடைய அம்சம். அதாவது திருவாதிரையில் பிறக்கும்போது ராகுடைய தசாபுத்தியில் தான் பிறக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கும்போது துர்கையுடைய அம்சம். அப்போ என்ன செய்யணும், அவங்க லக்ஷ்மி நரசிம்மர், சிங்கப்பெருமாள், ஏன்னா வந்து அந்த மாதிரியான விக்கிரகங்கள், அதாவது சிங்க முகம், இந்த மாதிரியான அவதாரங்களை இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது புனர்பூசம். புனர்பூசம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம். அப்போ குரு வழிபாடு, அதாவது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பிரகஸ்பதி இல்லை, குரு தட்சிணாமூர்த்தி, தென்முக கடவுள்னு சொல்லுவாங்க. அப்போ தட்சிணாமூர்த்தி வழிபாடை வியாழக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் மாதம் ஒரு முறை வெள்ளை வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவருக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கடகராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் சார்? கடகராசிக்கு அதிபதி அப்படிங்கும்போது சந்திரன். புனர்பூசம், பூசம், ஆயில்யம்ங்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள்.
அப்போ கடக ராசிக்கு சந்திரன் அதிபதி புனர்பூசம் குரு. அப்போ குருவும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பேருமே நல்ல கிரகங்கள் தான். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்தது பூச நட்சத்திரக்காரங்களும் பெருமாளை தான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு ரொம்பவே நல்லா இருக்கும். எதுக்கு? இந்த 3 நட்சத்திரத்துக்குமே. ஆனால் ஆயில்யத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா நாகராஜா, பாம்பு புத்து, நாகராஜான்னு சொல்லுவாங்க இல்லையா, சர்ப்பங்கள், அப்போ அந்த ஆதிசேஷன், இவங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு. ஏன்னா கடகராசிக்கு இப்போ அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு, டைம் ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா இருந்தாலுமே சில நேரங்களில் நிறைய இடையூறுகள், அதாவது 3வது 4வது நபர்களால் மன உளைச்சல்கள், இடையூறுகள்லாம் சந்திக்கிற மாதிரி வரும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன், அதனால் மன ரீதியான கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். இவங்க பெருமாள் வழிபாடும் இந்த ஆயில்ய நட்சத்திரம் மட்டும் ஆதிசேஷனுடைய வழிபாடும் சிறந்ததாக இருக்கும். சிம்ம ராசியில பிறந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் சார்? சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களும் வரும். அப்போ மக நட்சத்திரம் அப்படிங்கும்போது கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ கேதுவுடைய நட்சத்திரமாக இருந்தாலுமே இவங்க காளி வழிபாடு செய்கிறது நல்லது. ஏன்னா சிம்மம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். அவங்க எந்த இடத்துலையுமே டாமினண்ட்டாக இருப்பாங்க, எந்த இடத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அது சிம்மத்தில் பெண்கள் பிறந்துட்டா ரொம்பவே பார்த்தீங்கன்னா டாமினேஷனாக இருப்பாங்க. அப்போ மக நட்சத்திரத்தில் காளி வழிபாடு, நீங்கள் உக்ர தெய்வமாக இருக்கே இது பண்ணலாமான்னு கேட்கலாம். பட்டு அதுதான் விஷயம். வைரத்தால் இருக்கணுங்கிற மாதிரி இந்த உக்ரமான கிரகங்கள் இருக்கும்போது உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சமப்படும். அப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேதுவை, அதாவது கேதுவுடையது, அவங்க காளியை வழிபாடு பண்ணணும். அடுத்தது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, துர்கை வழிபாடு பண்ணுறது, சரஸ்வதின்னு இந்த தெய்வ வழிபாடுகள், பெண் தெய்வ வழிபாடு, முக்கியமாக மகாலட்சுமி வழிபாடு நல்லது. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனை வணங்குவது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். சூரியன் கடவுளா அப்படின்னு கேட்டால், சூரியன் இல்லை அப்படின்னா பூமியில் எதுவுமே இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்திர வழிபாடு இருந்தது. இந்திர வழிபாடுக்கு அப்புறம் தான் சூரிய வழிபாடு எல்லாமே நம்மளுடைய இதில் இருந்தது தான். அப்போ சூரியனை டெய்லியுமே காலையில் எழுந்திருச்சு ஒரு காப்பர் சொம்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணியை சூரிய பகவான்கிட்ட காட்டி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அரச மரத்துக்கோ இல்லாட்டி வேறு ஏதாவது மரத்துக்கு ஊற்றிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் என்ன டெய்லியுமே நினைக்கிறீங்களோ அத்தனை காரியங்களும் நியாயமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரிய வழிபாடுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுறது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கன்னிராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வங்களை வழிபடணும் சார்? கன்னிராசிக்கு அப்படிங்கும்போது பொதுவாக அதிபதி புதன் பகவான் தான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரை. அப்போது உத்திர நட்சத்திரம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். அப்போது உத்திரத்தில் பிறந்தவங்க அப்படிங்கும்போது சிவ வழிபாடு பண்ணணும். மெயினாக அவங்க திருவண்ணாமலை போனால் ரொம்பவே நல்லா இருக்கும். கன்னி உத்திர நட்சத்திரத்துக்காரங்க. ஆனால் பொதுவாக நான் மிதுனத்துக்கு சொன்ன மாதிரி கன்னியில் பிறந்தா புதன், அப்போ பெருமாளை கும்பிட்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் கன்னி உத்திரத்தில் பிறந்தவங்க திருவண்ணாமலையை போய் தரிசனம் பண்ணிட்டு வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க திருப்பதி போகலாம், அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூரில் பார்த்திங்கன்னா உலகளந்த பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அவங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படிங்கும்போது வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வைத்தியநாத சுவாமி இல்லைன்னா சுவாமிமலை முருகனை தரிசனம் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரங்கள் எந்த தெய்வங்களை வழிபடணும் சார்? துலாம் ராசிக்கு அதிபதி அப்படிங்கும்போது சுக்கிரன். அப்போ சித்திரை, சுவாதி, விசாகம். அப்போ சித்திர நட்சத்திரம் அப்படிங்கும்போது செவ்வாய். அப்போ துலாமுக்கு சுக்கிரன் அதிபதி. இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் தேவிப்பட்டினம், அங்கே சுயம்பு நவக்கிரகம் கோயில் அங்கே போகலாம். இல்லைன்னா திருப்புல்லானி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சுவாதி நரசிம்மருடைய நட்சத்திரம். அப்போ மாதம் ஒரு முறை அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும்போது நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு மஞ்சள் பானகம் வைத்து வழிபாடு பண்ணலாம். இல்லை அப்படின்னா உலர் திராட்சை, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நரசிம்மரை கும்பிட்றது, லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அப்போ குரு அப்படிங்கும்போது இவர் தேவகுரு, இவர் அசுரகுரு. ஏன்னா சுக்கிரன் துலாமுக்கு சுக்கிரன் அசுரகுரு, இவர் தேவகுரு. அப்போ இவங்க எங்கே கும்பிடலாம்னா திருச்செந்தூர் முருகனை கும்பிட்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வங்களை வழிபடணும் சார்? விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னா விசாகம், அனுஷம், கேட்டைன்னு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் அப்படிங்கும்போது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி இல்லைன்னா முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அடுத்தபடியாக அனுஷ நட்சத்திரம்ங்கும்போது மகான்கள் வழிபாடு பண்ணலாம். அதாவது ராகவேந்திரர், காஞ்சி மகா பெரியவர், இது மாதிரி ரமணர், யோகிராம் சுரத்ஸ்மார், இது மாதிரியான மகான்கள் வழிபாடு அவங்க வாழ்க்கையில் ஏற்றமாக இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் சுவாமி சொல்கிறீங்க, உத்தரத்துக்கு சூரியனை சொல்கிறீங்க, இவருக்கு வந்து மகான்கள் வழிபாடு சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படிங்கும்போது சித்தர்களை காட்டிலும் மகான்கள் வந்து இந்த வாழ்வியல், இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து நிறைய அனுபவங்களோடு இங்கு சமாதி அடைஞ்சவங்க. அப்போ அவங்க உங்களுடைய உள்ளார்ந்து மானிட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சு உங்களுக்கு ரெக்கவரி பண்ணுவாங்க, மீட்டெடுப்பாங்க. ஸோ அந்த அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தாங்க பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்குவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு உண்மையை சொன்னால் குற்றம், நேர்மையாக பேசினா குற்றம்னு எல்லாத்துலேயும் வரும். ஆனால் அவங்க மகான்கள் வழிபாடு பண்ணும்போது ஒரு நிதானம், பொறுமை, அவங்களுடைய அனுகிரகம் வெற்றியை கொடுக்கும். அடுத்தது கேட்ட நட்சத்திரம். கேட்டனாலே சேட்டை பிடிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவக்கிரக வழிபாடுகள் செய்வது நல்லது. முக்கியமாக ராகு கேது, நவக்கிரகத்தில் ராகு கேது இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு கிழமையில் ராகு காலத்தில் வந்து தீபம் ஏற்றி கடலை மிட்டாய் இருக்கு இல்லையா, அதை வாங்கி வச்சு கும்பிட்டு கோயிலில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேட்டை நட்சத்திரத்துக்கும் கடலை மிட்டாய்க்கும் அப்படி என்ன சம்பந்தம்? இல்லை, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஏன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அது எதில் செய்கிறாங்கன்னா வெள்ளை பாகுலையும் நிலக்கடலை. அது நிலக்கடலை எங்கன்னா பூமிக்கு கீழே வருது, மண்ணுடைய தத்துவத்தில் வரும். ரெண்டாவது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது ராகு கேதுவுடைய நிலக்கடலை சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ பூமிக்கு கீழே விளையக்கூடியது பார்த்தீங்கன்னா வராகிக்கு வைப்பாங்க கிழங்கு. அதே போல் இந்த கேட்டைக்கு வைக்கும்போது அவங்களுக்கு நிறைய உடல் ரீதியாக மன ரீதியாக குழப்பங்கள், நிறைய மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ அந்த கடலை மிட்டாயை வைக்கும்போது அந்த மன உளைச்சல் வெளிப்படும். நான் சொன்னேன் இல்லையா பானக்கம், அப்போ என்னன்னா எப்படி வந்து ஒரு திடமான ஒரு வெள்ளத்தை உருக்கி அது வந்து ஒரு மெழுகு பதத்தில் வந்து அதை வந்து ஒரு பண்டமாக மாறுதோ, இவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்வியல் அது போல் மாறும். இதில் அந்த ராகு கேதுங்கிறது அந்த வெள்ளப்பாகு நிலக்கடலை. தனுசு ராசியில பிறந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வங்களை எப்படி வழிபடணும்? தனுசு ராசிக்கு அதிபதி அப்படிங்கும்போது குரு பகவான் அதிபதி. அப்போ மூலம், பூராடம், உத்திராடம்னு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. தனுசு ராசி மூல நட்சத்திரம் அப்படிங்கும்போது மூலமும் கேது. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். சொல்லப்போனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாற்றி அந்த செந்தூரத்தை டெய்லி நெத்தியில் வச்சு வணங்குறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஆனால் இவங்க பெருமாள்கிட்ட போகக்கூடாது, அதாவது திருப்பதி பெருமாள்கிட்ட போகக்கூடாது, ஸ்ரீரங்கநாதரை போய் பார்க்கலாம். எப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் ரெங்கநாதரை போய் தரிசனம் பண்ணுறது, சக்கரத்தாழ்வரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கும்போது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ தனுசு ராசிங்கும்போது குரு, இது சூரியன். அப்போ இவங்க எங்கே போகலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ கண்டிப்பாக கடல் ஸ்நானம் இவங்க பண்ணணும். ராமேஸ்வரத்தில் தான், திருச்செந்தூர்லேயும் கடல் இருக்குது, கன்னியாகுமரியிலையும் கடல் இருக்குது. ஆனால் ராமேஸ்வரத்தில் போய் கடல் ஸ்நானம் பண்ணணும். ஏன் அப்படிங்கும்போது பிறக்கும் போதே இவங்க நிறைய அடமெண்ட்டாக தான் பிறப்பாங்க. ஆனால் பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, ஐக்யூ பவர் நல்லாயிருக்கும், நல்லா தெளிவாக பேசுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. ஆனால் லத்தாஜிக்காக இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப அடமெண்ட்டான கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்தில் வருடத்திற்கு ஒரு முறையாவது கடல் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராமேஸ்வரம் ராமநாதரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வரணும் அவங்க. மகர ராசியில பிறந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வங்களை எப்படி வழிபடணும்? மகர ராசிக்கு அதிபதி அப்படிங்கும்போது சனி பகவான். கிரகங்களில் மற்ற கிரகங்களை விட எதை சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க, ஆனால் சனி பகவானை சொன்னால் மட்டும் பயப்படுவாங்க. அப்போ அதுவே அதிபதியாக இருக்காரு, மகர ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க பாருங்க. இப்போ தான் வந்து 7.5 சனி வேற அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு. அப்போ உத்திராடம் நட்சத்திரம் சூரியன், அது வந்து உங்களுக்கு சனி. சனிக்கு சூரியனுக்கும் எப்பயுமே ஆகாது, ஏன்னா அது அப்பா, அது பையன். மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கை போராட்டமாகவே இருக்கும். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா பழமுதிர் சோலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு மேலே அந்த ராக்காய் தீர்த்தம் இருக்கும், கல்லழகர் 18ஆம் படி கருப்பு, இதை இவங்க வணங்குறதுனால அந்த வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கக்கூடிய போராட்டம் சிறப்பாக இருக்கும். இல்லை உங்கள் ஊர்லேயே பக்கத்தில் ஏதாவது கருப்பசாமி கோயில் இருக்குது, 18ஆம் படி கருப்பு கோயில் இருக்குன்னா அங்கே போய் இவங்க வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகர ராசி, நீங்கள் டைம் கிடக்கும்போது சபரிமலைக்கு போயிட்டு வாங்க. ஏன் அப்படிங்கும்போது அவிட்டம் என்னன்னா உங்களுக்கு செவ்வாய். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா இவங்களுடைய முற்பிறவிகளும் சரி இப்பிறவியும் சரியும் எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவிட்டத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா காடு மலை சுற்றுறது, இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேலை பார்க்குறது, இந்த புரோக்கரேஜ் பண்ணுறதெல்லாம் அதிகமாக பண்ணுவாங்க. யார்? மகர ராசி அவிட்டத்தில் இருக்கிறவங்க.
இந்த ரியல் எஸ்டேட்டு, பொலிட்டிக்கல் இது மாதிரியான விஷயங்கள்ல இவங்க சபரிமலை ஐயப்பனை வருடம் ஒரு முறையோ நேரம் கிடைக்கும் போதே கும்பிடலாம். இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரனால வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ மகர ராசி திருவோண நட்சத்திரம். அப்போ திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். இவங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் திருப்பதி போயிட்டு வரணும். ஏன்னா சந்திரனுடைய ஸ்தலம் உங்களுக்கு திருப்பதி. அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு சிவாலயங்களில் போய் வில்வ இலையோ அல்லது புளியோதரை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசியில பிறந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வங்களை வழிபடணும் சார்? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி அதிபதி. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதின்னு 3 நட்சத்திரங்கள் வரும். அப்போ அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு செவ்வாய். அப்போ சனி செவ்வாய். அப்போ அவிட்ட நட்சத்திரக்காரங்க செவ்வாயாக இருந்தாலும் முருகப்பெருமானை கும்பிடலாம். இல்லை அப்படிங்கும்போது குலதெய்வத்தை நல்லா வணங்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க குலதெய்வம் பொதுவாக கிராமங்கள் சார்ந்து நீர்நிலைகள் சார்ந்து தான் அவிட்ட நட்சத்திரத்துடைய குலதெய்வம் கோயில் இருக்கும். அவங்க குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இஷ்ட தெய்வத்தை விட அதை வழிபாடு பண்ணுங்கள். அடுத்தது சதய நட்சத்திரம். சதயங்கும்போது ராகுடைய நட்சத்திரம். பட்டீஸ்வரம் துர்கை இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கை கோயிலுக்கு செவ்வாய் வெள்ளி ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குரு அதிபதி. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் முருகனை போய் கும்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனம் கடைசி ராசி. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த தெய்வங்களை வழிபடணும்? கடைசி ராசி இல்லை, மீனம்னாலே நழுவுற மீனில் கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க. அப்போ மீனம் கடைசியாக ராசியாக இருந்தாலும் இப்போ 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் 7.5 சனியில் விரைய சனி முடிஞ்சு ஜென்ம சனி. அது இல்லாமல் குருவும் சரியாக இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா மண்டேயை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ப்ரொமோஷன் கிடைக்கல, என் கீழே இருக்கிறவனெலாம் ஹைப்பு கிடச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல, இது மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை, வேலை செய்கிறேன், உழைக்கிறேன், அதுக்குண்டான அது மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. உடல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ் பிரச்சனை எல்லாமே இப்போ அவங்களுக்கு இருக்கும். அப்போ மீன ராசிக்குங்கும்போது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு 3 நட்சத்திரங்கள். அப்போ பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கும்போது அங்காள பரமேஸ்வரியை கும்பிட்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா சிவனை வழிபாடு பண்ணலாம். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உபதெய்வங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது உபதெய்வங்கள்னா ஐயனார், பூர்ணகலா புஷ்கலாவோட ஐயனார் இருப்பாங்க. அந்த மாதிரியான மனைவியோட இருக்கக்கூடிய தெய்வம். முருகப்பெருமானாக இருந்தாலும் வள்ளி தேவயானையோட இருக்கக்கூடிய. ஏன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கலை, திருமண வாழ்க்கை நல்லா இல்லைன்னே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. தம்பதியரோடு இருக்கக்கூடிய சுவாமியை வணங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கும்போது புதன். அப்போ எப்பயும் போல் அவங்க புதன் அப்படிங்கும்போது பெருமாள் வழிபாடு சிறப்பு. அது எந்த பெருமாளாக இருந்தாலும் பரவாயில்ல, வணங்கலாம். கண்டிப்பாக சார், நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க. இப்போ எல்லாருமே அதிகமாக கோவில்களுக்கு போவாங்க. ஆனால் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நட்சத்திரத்தை பற்றி இவ்வளோ தெளிவான ஒரு விளக்கத்தை கோவில்களை பற்றி யாரும் தரல. நீங்கள் ரொம்பவே அழகாக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். சந்தோஷம்.